ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னடா இப்படி அடிக்கிறீங்க ஆர்சிபி நீங்களா இது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம், ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க, நான் தோற்றது என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேகேஆர் அணி, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளர் மற்றும் மேண்டரான பிராவோ பார்த்தீங்கன்னா புலம்பி தள்ளியிருக்காரு. தோல்வி குறித்து சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தனது முதல் வெற்றியை பதிவு செஞ்சாங்க. அதிரடியாக ஒரு 174 ரன், ஒரு 16.2 பாலே அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்துட்டுனான்னு சொல்லிட்டு காமிச்சிட்டாங்க. அந்த தோல்வி குறித்து நம்ம பிராவோ என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த தோல்வி எங்களால் ஏற்றுக்கவே முடியலைங்க. நாங்கள் 230 240 கனவு கண்டு வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு 10 ஓவர் விளையாடுறதை பார்த்து. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மோசமான கிரிக்கெட் தான் லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன் விளையாடினாங்க. வெங்கடேஷ் ஐயராக இருக்கட்டும், ஆண்டி ரசூலாக இருக்கட்டும், இவங்க போன டைமில் ரிங்கு சிங் இவங்களாம் போன டைமில் நல்லா விளையாடிருந்தா கண்டிப்பாக அந்த ஸ்கோர் எட்டியிருக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெங்கடேஷ் ஐயரை நாங்கள் ரொம்ப நம்பினோம், பட் அவர் அவுட் ஆகிட்டார். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி கம்பேக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பவுலிங்கில், பேட்டிங்கில் சரி விராட் கோலி, பிலிப் சால்ட் இவங்க 2 பேரும் கண்ட்ரோலில் பண்ண முடியல. இவங்க 2 பேரே மேட்ச் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து விளையாடிட்டாங்க, ப்ரெஷரே இல்லாமல் லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆர்சிபியில். அதனால் இந்த தோல்வி கண்டிப்பாக எங்களால் ஏற்றுக்கவே முடியல. நல்லா பந்து வீசினாங்க ஆர்சிபி அணி, நான் ஒத்துக்கிறேன். இதுலேருந்து நாங்கள் நல்லா மீண்டு வரணுங்க. எங்களோட பெஸ்ட்டு நாங்கள் அடுத்த போட்டியில் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராவோ பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காருன்னு சொல்லலாங்க. ஆமாங்க, அவர் சொல்கிறது கரெக்டாக தான். ஃபஸ்ட்டு ஒரு 10 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 108 ரன் அடிச்சிருந்தாங்க நம்ம கொல்கத்தா அணி, வெறும் ஒரே விக்கெட் விட்டு. அடுத்த 10 ஓவர் பார்த்தீங்கன்னா வெறும் 65 ரன் விட்டு கொடுத்து 6 விக்கெட் எடுத்துட்டாங்க. என்னங்க இது, ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு பேட்டிங் தான் லாஸ்ட்டில் சொல்லலாம். ஆர்சிபி அணி செம கம்பேக்குங்க. அதனால் முதல் வெற்றியை பதிவு செஞ்சுட்டாங்க ஆர்சிபி அணி. நிறைய பேர் எப்படி சொல்கிறீங்க, ஆர்சிபி இந்த வாட்டி கோப்பை வெல்லுவாங்கடா அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் ஒரு லெஜெண்டரி பவுலர் புவனேஸ்வர் குமார் அணியில் இல்லைங்க, இன்ஜுரியால் அவர் கொஞ்சம் வெளியே இருக்கார். அவர் வந்துட்டார்னா இன்னும் போலிங் பயங்கர ஸ்ட்ரென்த் ஆகிடும். தலைவன் பவர் பிளேயில் இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் பண்ணுவார், டெத்தில் ஏக்கரும் போடுவார். அந்தளவுக்கு தரமான ஒரு பவுலர். விராட் கோலி சொல்லி அவனுங்க கிங்குங்க. என்னங்க சேசிங் மாஸ்டர், அவர் எல்லா மேட்சும் ஆடுறாருங்க. இப்போ தான் சாம்பியன் ட்ராஃபி முடிச்சுட்டா அப்படியே நேராக வந்து ஐபிஎல்ல கலக்கிட்டார் முதல் மேட்ச்சை. அதனால் நல்ல ஒரு தரமான டீமாக தான் தெரியுறாங்க இந்த வாட்டி நம்ம ஆர்சிபி அணி. பொறுத்து வந்து பார்க்கலாம். நான் கூட கொல்கத்தா பேட்டிங் பார்த்து நல்லா இருக்குதுன்னு பார்த்தா போலிங் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. யாருமே சொல்கிற மாதிரி போலிங் யாருமே லஷித் ராணாலாம் நம்பி இறங்க முடியாதுங்க. அப்புறம் ஆண்டி ரசூல், சுனில் நரேன். ஆண்டி ரசூலுக்கு ஓவரே கொடுக்கல. சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி அவங்க டீசெண்டாக போட்டுருவாங்க. மற்ற எல்லாரும் ஓரம் அடிக்கலாம் பொழுது அந்த அளவுக்கு இருக்குது. விடுங்க, நடந்து போச்சு. பட் கொல்கத்தா கண்டிப்பாக கம்பேக் கொடுத்தாகணும். பிராவோ நிறைய யோசிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கு. மீட்டிங்கில் பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பிராவோ பேசியிருக்கிறது குறித்தும் ஆர்சிபி அணி முதல் வெற்றி குறித்தும் உங்களோட கருத்து என்ன? எதனா இப்போ வீடியோ பார்க்குற ஆர்சிபி ஃபேனாக தான் மறக்காம கமெண்டில் கொஞ்சம் ரெட் ஆட் போடுங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் ஆர்சிபி ஃபேன் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.